Good afternoon, student. I am Prakash from Swami Vivekananda Metric Higher Secondary School, KK Nagar, Ilambillai. Now I am going to discuss about plus 2 computer application chapter 13 network cabling. Network cabling. So in the lesson நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னால் ப்ரீவியஸ் ஆஃப் கிளாஸில் என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் ரீகால் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரீவியஸ் கிளாஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம 12th சாப்டர் கம்ப்ளீட்டேஷன் பண்ணோம். ஸோ இந்த 12th சாப்டர் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ஆஃப் ஒய் ஐ எம் டெல்லிங் மீன்ஸ் இட்ஸ் அ ரிலேட்டட் நெட்வொர்க் ப்ராசஸ், டொமைன் நேம் சிஸ்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன். அதில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஷின்ஸ் 2 மார்க் ஆர் 3 மார்க் கொஷின்ஸில் உங்களுக்கு கேட்கலாம். ஸோ இந்த நெட்வொர்க்கிங் கான்செப்டில் நம்மளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஷின்ஸ் உங்களுக்கு நிறையா கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் இந்த டொமைன் நேம் சிஸ்டம்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் அண்டு இந்த பேண்ட் வித் நேம் இதெல்லாம் நிறையா இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரீவியஸாக நம்ம டிஸ்கஸ் பண்ண கிளாஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட் அல்லது இன்ஃபர்மேஷன் இதிலேருந்து எல்லாமே உங்களுக்கு என்ன டவுட்ஸ், என்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் அதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஆர் ஒன்ஸ் அகைன் அந்த வீடியோஸ்லாம் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தா ப்ரீவியஸ் லெசன்ஸ் ஆர் ப்ரீவியஸ் சாப்டர்ஸோடைய வீடியோஸ் எல்லாம் அகைன் அண்ட் அகைன் ரீகால் பண்ணி நல்லா தரவாக வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, நவ் I am going to discuss for chapter 13 network cabling. Sir, network அப்படின்னா என்ன? First of all, to understand the network பற்றி நம்ம ஆல்ரெடி ஸ்டடி பண்ணியிருக்கோம். ஃபார் சாப்டர் 10ல் introduction to computer networksல நம்ம ஆல்ரெடி ஸ்டடி பண்ணியிருக்கோம். நெட்வொர்க்னால் என்ன, அண்ட் ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸ் அவைலபிலிட்டி, அண்ட் விச் ஆர் த பிளேசஸ் யூ கேன் யூஸ் இன் த நெட்வொர்க்கிங் கான்செப்ட்ஸ் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய QR கோட் இதை நல்லா நீங்கள் ஸ்கேன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய இந்த நியூ புக்காக இருக்கிறதுல அண்டு ஒரிஜினல் ஜெராக்ஸ்லாம் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியாது. ஒரிஜினல் நியூ புக்கில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அதை பார்த்துட்டு நீங்கள் அதில் எக்ஸஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ஸ்டடி பண்ணலாம். ஓகே, நெட்வொர்க் கேபிளிங். இந்த நெட்வொர்க் கேபிளிங்கில் பார்த்தீங்கன்னா சம் லேர்னிங் அப்ஜெக்டிவ் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பிஃபோர் தட் ஐ எம் கோயிங் டு டிஸ்கஸ் ஃபார் த லேர்னிங் அப்ஜெக்டிவ், ஐ கேன் கிவ் அ மீனிங் ஃபார் நெட்வொர்க் கேபிளிங். சரி சார், நெட்வொர்க் கேபிளிங் அப்படின்னா என்ன, எதுக்காக கேபிளிங் யூஸ் பண்ணணும், கேபிள் எதுக்காக யூஸ் பண்ணணும், வை யூ கேன் யூஸ் இந்த கேபிள். இப்போ தான் நம்மளுக்கு எல்லாமே வயர்லெஸில் இருக்குதே, எல்லாமே யூஸ் பண்ணிட்டு போகலாம். வைஃபை யூஸ் பண்ணலாம், ரவுட்டர் யூஸ் பண்ணலாம், எல்லாமே யூஸ் பண்ணலாமே. அது எதுக்கு நம்ம மறுபடியும் அகைன் இந்த கேபிளிங் கான்செப்டை யூஸ் பண்ணணும்? ஸோ த ரிமோட் ஏரியா என்ன, வாட் யூ மீன் பை ரிமோட் ஏரியா? ஒரு ரிமோட் ஏரியா அப்படின்னு எதை சொல்லலாம்? மக்கள் நடமாட்டம் அதிகமாக இல்லாத ஒரு ஏரியா, அல்லது ஃபாரஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ அங்கே எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃப் ஏதாவது ஒரு ப்ராசஸுக்காக எனக்கு நெட்வொர்க்கிங்லாம் தேவைப்படுது, அல்லது ரிசர்ச் ரிலேட்டட் ப்ராசஸ்க்கு எனக்கு தேவைப்படுது. அப்படிங்கிறப்போ யூ கேன் யூஸ் இந்த கேபிள். ஆர் டு எஸ்டாப்ளிஷ் அவர் நெட்வொர்க் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும்னா ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக இதங்க கொடுத்துருக்காங்க. சரி சார், நெட்வொர்க் அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி ஸ்டடி பண்ணியிருக்கோம். சாப்டர் 10ல் நெட்வொர்க் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸில் படிச்சிருக்கோம். இங்கே நம்ம என்னத்துக்காக இந்த கேபிளிங் அப்படிங்கிறத படிக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய நெட்வொர்க்கில் யூஸ் பண்ணக்கூடிய கேபிள்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, என்னென்ன கேபிள் யூஸ் பண்ணி நம்மளுடைய நெட்வொர்க் கனெக்ஷன் ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஸ்டடி பண்ணுறது தான் இந்த நெட்வொர்க் கேபிளிங் அப்படின்னு சொல்கிறோம். நெட்வொர்க் கேபிளிங் நார்மலாக நம்ம நெட்வொர்க் ப்ராசஸுக்குன்னு பார்த்திங்கன்னா அது செப்பரேட் கேபிள் இருக்குது. நம்ம கரண்ட்டு போகிற ஒயரில் கொண்டு போய் நான் நெட் ப்ராசஸ் பண்ண முடியுமா, அதில் ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? இட்ஸ் நாட் பாசிபிலிட்டி. ஸோ அப்போ யூ கேன் யூஸ் இந்த நெட் அப்படிங்கிறப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்னுடைய ப்ராசஸுக்கு இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ கம் டு த லெசன் டாபிக் ஆர் கம் டு த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ்.
ஸோ இந்த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் கேன் கிவிங் 1 2 3 4 5 6 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ எவரி லெசன் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது தான். எவரி லெசனுமே நம்ம ஒரு லெசன் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், இந்த லேர்னிங் அப்ஜெக்டிவ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒய், வாட் இஸ் த பர்பஸ் இன் த லேர்னிங் அப்ஜெக்டிவ்? பிஃபோர் தட் யூ நோ what all the information you have to learn or you to learn and benefit for in this lesson. இந்த லெசன் படிக்கிறதுனால உனக்கு என்ன பெனிஃபிட்ஸ், என்ன ஒரு அப்ஜெக்டிவ்ஸ், நோக்கம், எதுக்காக படிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுறோம். டு நோ த நெசசிட்டி ஆஃப் கேபிளிங் இன் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங். நெசசிட்டி, எதுக்காக நம்ம இந்த கேபிளிங் யூஸ் பண்ணுறோம். டு நோ த நெசசிட்டி ஆஃப் கேபிளிங் இன் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங். என்னுடைய கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ். ஸோ அதை தான் இங்கே நம்மளுக்கு டெனோட் பண்ணுறாங்க. டு நோ த நெசசிட்டி ஆஃப் கேபிளிங் இன் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங். என்னுடைய கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கில் எப்படி யூஸ் பண்ணுறது, என்ன ப்ராசஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்கே இண்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெசசிட்டி அப்படின்னாவே நம்ம சொல்லியிருக்கோம், தேவைகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த கேபிள் யூஸ் பண்ணால் தான் என்ன பண்ண முடியும், என்னுடைய டேட்டாவை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், அல்லது ஒரு மெசேஜை ஷேர் பண்ண முடியும், ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண முடியும், ஒரு இமேஜை ஷேர் பண்ண முடியும், ஒரு வீடியோ ஷேர் பண்ண முடியும். ஸோ அதுதான் என்னுடைய தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் அண்டு யூ கேன் ஃபார்ம் த கம்ப்யூட்டர் நெட்வொர்க். எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் நெட்வொர்க் நான் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னாவே எனக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா கேபிள் தேவை. அண்டு செகண்ட் பாயிண்ட், டு நோ த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேபிள்ஸ் யூஸ்ட் இன் நெட்வொர்க்கிங். எனக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேபிள்லாம் யூஸ் பண்ணுறாங்க எங்கே நெட்வொர்க்கில் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாங்க சொல்லியிருக்காங்க. டு நோ த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேபிள்ஸ் யூஸ்ட் இன் நெட்வொர்க்கிங். டு நோ த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேபிள்ஸ் யூஸ்டு இன் நெட்வொர்க்கிங். நெட்வொர்க்கிங்கில் நான் என்னென்ன கேபிள் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது எனக்கு என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதாங்க சொல்கிறாங்க, டு நோ த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேபிள்ஸ் யூஸ்டு இன் நெட்வொர்க்கிங். தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், டு நோ த காம்பனன்ட்ஸ் இன்வால்வ்ட் இன் மேக்கிங் ஆஃப் Ethernet cable. To know the components involved making of Ethernet cable. என்னுடைய நெட்வொர்க் கனெக்ஷனுக்குன்னு தனி கேபிள் இருக்குது, அதர் ப்ராசஸுக்குன்னு தனி கேபிள் இருக்குது. ஸோ இதெல்லாம் எனக்கு ப்ராசஸ் பண்ணி சொல்லக்கூடியது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈத்தர்நெட் கேபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஈத்தர்நெட் கேபிள்ஸ். இந்த ஈத்தர்நெட் கேபிளில் என்னென்ன மாதிரி ஒர்க்கை ப்ராசஸ் பண்ண முடியும். So to know the components involved in making of Ethernet cable involves in making of Ethernet cable அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு காம்பனன்ட்ஸ் அப்படின்னா என்ன சார், what do you mean by components? இந்த கேபிள்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒயர் இருக்குது அப்படின்னா அந்த ஒயருக்குள்ளே என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா, இப்போ பெரிய நெட்வொர்க் கேபிளிங் இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னா, மேலே ஒரு ஒயிட் கலர் கிளாத்திங் கோடிங் வரும், அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் கலர் பிளாஸ்டிக் வரும், அதுக்கப்புறம் ஒரு சில்வர் கலர் லைன் கோட்டிங் வரும், அதுக்கப்புறம் நடுவில் ஒரு ஒயர் வரும். ஸோ இது மாதிரி இருக்கிறதுல அதில் அது நேம் என்ன, அந்த ஈச் ஒன் ஆஃப் கேபிள் வாட் ஆல் த காம்பனன்ட்ஸ் ஆர் அவைலபிள், வாட் ஆல் த காம்பனன்ட்ஸ் வில் பி தேர் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். தென் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, டு நோ த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் registered jacks and its functions. என்ன சார், what do you mean by registered jacks அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, என்னுடைய கேபிள் கனெக்டிவிட்டி ப்ராசஸில், நெட்வொர்க் கேபிளிங் கனெக்ஷன் ப்ராசஸில் வாட் ஆல் த கனெக்ஷன் அவைலபிலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். அண்டு இந்த ஃபிஃப்த் பாயிண்ட்டாக பார்த்திங்கன்னா, டு நோ த ஒயரிங் and color coding technique used in Ethernet cable. So what are the color coding techniques? In network cable பார்த்திங்க அப்படின்னா
நிறைய கலர்ஸ் ஒரு ஒயர் பிரித்தோம் அப்படின்னா அதுக்குள்ளே சின்ன ஒயராக இருக்கும், பார்த்துருப்பீங்க, ரோட்டெல்லாம் பதிச்சிருப்பாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நிறையா கலர்ஸ் எல்லோ இருக்கும், க்ரீன் இருக்கும், ப்ளூ இருக்கும், ரெட் இருக்கும், ஒயிட் இருக்கும், பிளாக் இருக்கும். ஸோ இந்த கலரிங் கோடிங் டெக்னிக் யூஸ், இந்த கலருக்கு ஒயர்ஸ்னால் என்னென்ன கலர், என்னென்ன ஒயர், என்னென்ன பர்பஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு இண்டிகேஷன் பண்ணுவாங்க. அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுதான் டு நோ த ஒயரிங் அண்ட் கலர் coding technique used in Ethernet cabling to predict in making an Ethernet cable with a desired length. எனக்கு என்னுடைய கேபிள் எவ்வளோ லென்த்தாக ப்ராசஸ் வேணும், எவ்வளோ பிரெத்தாக ப்ராசஸ் எனக்குடைய கேபிள் வேணும் அப்படிங்கிறதையும் கூட அதில் என்ன பண்ண முடியும்னா டிசைட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதாப்பா? ஸோ இதை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 6 points இந்த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் ஐ கேன் ரீகால் டு நோ த நெசசிட்டி ஆஃப் கேபிளிங் இன் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங், டு நோ த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேபிள்ஸ் யூஸ்ட் இன் நெட்வொர்க்கிங், டு நோ த components involved in making Ethernet cable, to know the various types of registered jacks and its functions, to know the wiring and color coding technique used in Ethernet cabling, to practice in making Ethernet cable with the desired length. ஸோ இந்த 6 points தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. Now I am going to discuss for introduction. பார்க்கலாமா? புரியுதா? ஏதாவது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஏதாவது அட்லீஸ்ட் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறதுனா தெரியுதா? ஸோ இன்ட்ரடக்ஷன். ஒன்ஸ் த பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் வாஸ் இன்வென்டட் பை சார்லஸ் பாப்பேஜ். ஒன்ஸ் என்னுடைய கம்ப்யூட்டர் யார் இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சார்லஸ் பாப்பேஜ். So people started inventing much newer technology compatible with the computer. இதில் பார்த்திங்க அப்படின்னா நியூ டெக்னாலஜி ரிலேட்டட் ப்ராசஸை அவர் இன்வென்ட் பண்ணார். when can developed அப்படின்னு பார்த்தீங்கன்னா in 19th century the US military based on much technology to solve. இந்த சார்லஸ் பாப்பேஜ் அப்போ கண்டுபிடிச்சப்போ இந்த 19th centuryயில் the US military based had much technology to solve weapons and people, but they did not have any technology to send a report from one place to another place. Are you understand? புரியுதா? என்னுடைய வெப்பன் ஆர் என்னுடைய people, but they did not have any technology to send a report from one place to another place. எனக்கு ஒரு பிளேஸ்லேருந்து அந்த பிளேஸில் எப்படி டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, எப்படி ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறது அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணாங்க, எல்லா ஒர்க்குக்குமே பீப்புள் அனுப்பிட்டு இருந்தாங்க. ஸோ யூ கேன் இன்வென்ட் சம் இன்ஃபர்மேஷன் ஆர் சம் டீட்டெயிலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூ கேன் யூஸ் த நெட்வொர்க் டெக்னாலஜி. ஸோ தென் ஸ்லோலி த வேர்ட் நெட்வொர்க் grew bigger and bigger. கொஞ்சம் நாளாக முன்னேற என்னாச்சு அப்படின்னா என்னுடைய நெட்வொர்க் ப்ராசஸ் என்னாச்சுன்னா டெவலப் ஆகிட்டே போச்சு. தென் த அட்வான்ஸ்டு ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் ஏஜென்சி, இந்த அட்வான்ஸ்டு ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஏஜென்சி எங்கே டெவலப் ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னுடைய டெவலப்மெண்ட்டில் அதிகமானுச்சு. நெட்வொர்க்கிங் ப்ராசஸில், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸில். ஸோ அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எனக்கு மெயின் ஆஃப் அட்வான்டேஜஸ்லாம் டிஸ்கஸ் ஆச்சு. ஸோ அதனால் த அட்வான்ஸ்டு ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஏஜென்சி
research project agencies. Network ARPANET was invented and the TCP/IP was adapted with ARPANET. இதில் எனக்கு என்ன டெவலப்மெண்ட் ப்ராசஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய TCP/IPலாம் இதில் TCP/IPனா சார் ட்ரான்ஸ்ஃபர் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால், IP மீன்ஸ் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் டெவலப்மெண்ட் ஆகுது. தென் the researchers begin to research the network of networks. Begin to research network of networks. இதில் டெவலப்மெண்ட்டில் எனக்கு க்ரியேட் ஆணுச்சு. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, the first network was with one computer to another computer. ஃபர்ஸ்ட்டு ஒரு நெட்ஒர்க் க்ரியேட் பண்ணது எங்கே கம்ப்யூட்டர் க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, one computer to another computer. First testing process. Then it moved to one place to another place. Then it moved to one place to another place. Then one city to another city. அதுக்கடுத்து அப்படியே டெவலப் ஆச்சு. ஒரு சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டி. Slowly grow up process and become as இன்டர்நெட். அது என்னவா ஜென்ரேட் ஆச்சு, எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகம் ஆஸ் அ இன்டர்நெட். ஸோ அதுதான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். த எசென்ஷியல் சர்வீஸ் ஆஃப் இன்டர்நெட் WWW வேர்ல்ட் வைட் வெப். அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இதனுடைய எசென்ஷியல் ப்ராசஸ் என்ன, which was invented by Tim Berners-Lee. Internet can be accessed easily from anywhere, but the setting up the network is big nature. Till network cables are being used worldwide to produce a faster. ஈவன் தோ நாம் இப்போது டெக்னாலஜியில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் நெட்ஒர்க்னு சொல்கிறோம். ஆனால் கம்பேர்ட் டு வயர்லெஸ் அண்ட் வயர் நெட்ஒர்க், இட் இஸ் ஃபாஸ்டர் த இன்டர்நெட் டு த பீப்புள். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வயரில் கனெக்ட் ஆகிருக்கக்கூடியது. த நெட்ஒர்க் கேபிள்ஸ் ஆர் யூஸ்டு டு ட்ரான்ஸ்ஃபர் த டேட்டா ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். என்னுடைய டேட்டாவில் எதை யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், நெட்ஒர்க் கேபிள் ட்ரான்ஸ்ஃபர் த டேட்டா ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் இன்ட்ரடக்ஷன் வரல மட்டும் பார்க்கலாம். நவ் த ஃபிகர் 113.1 huge and huge cables are used during network cabling. ஒரு எக்ஸாம்பிள் ப்ராசஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த டயக்ராம் நம்ம ஷோ பண்ணி காமிக்கிறோம். அந்த டயக்ராம் இதுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. திஸ் causes lot of confusions which cable to be connected and therefore alternatives to replace this are in process. ஈவன் தோ அந்த நெட்ஒர்க் கேபிள்லாம் நம்மளுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ், சிரமம், குழப்பங்கள் இதெல்லாம் இருக்கும் அப்படின்றாங்க. பாருங்க, இந்த இமேஜ் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. என்னுடைய நெட்ஒர்க் கேபிள்ஸ் எவ்வளோ கேபிள்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இது வச்சு தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, என்னுடைய கேபிள்ஸில் ஒவ்வொன்றையும் நம்ம என்ன பண்ண முடியும்னா கனெக்ட் பண்ண முடியும் த்ரூ த நெட்ஒர்க் மூலியமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இண்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. நவ் அதுக்கடுத்த நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் நெட்ஒர்க் கேபிள்ஸ். தான் ஸ்டடி பண்ண போகிறோம். என்ன சார் கேபிளில் டைப்ஸா? எஸ், நம்மளுடைய நெட்ஒர்க் கேபிள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிளாசிஃபிகேஷனாக பிரிச்சுருக்காங்க. ஸோ அந்த சம் கிளாசிஃபிகேஷன் தான் நம்ம இப்போது டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தெர் ஆர் மெனி டைப்ஸ் ஆஃப் கேபிள்ஸ் அவைலபிள் இன் த நெட்ஒர்க். என்னுடைய நெட்ஒர்க்கில் பார்த்திங்கன்னா நிறைய டைப் ஆஃப் கேபிளிங் அவைலபிலிட்டியாக இருக்குது. அதை நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். We are going to discuss about 6 different types of cables. 6 different types of cables இருக்கு. இப்போ நோட் பண்ணிக்கோங்க, 1 மார்க்கு. How many types of cable availability அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 types of cables availability. அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 6 types of cables என்னங்கிறத ஒரு கிளான்ஸ் நான் அப்படியே ரீட் அவுட் பண்ணி காமிச்சிடுறேன். coaxial cables 1, 2 twisted pair cable, 3 fiber optics, 4 USB cable,
5. Serial and parallel cable. 6. Ethernet cables. ஸோ இந்த 6 கேபிளை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ த ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் த கோஆக்சியல் கேபிள். கோஆக்சியல் கேபிள் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் கேபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. இஃப் யூ ஆஸ்க் இந்த 5 மார்க் கொஷின் ஆர் 2 மார்க் கொஷின் கேட்டாங்கன்னா லிஸ்ட் அவுட் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கேபிள்ஸ் லிஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆர் 3 மார்க் கொஷின் எனி 2 or 3 கேபிளோடைய நேம்ஸை கொடுத்து உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரிங்களா? ஸோ the first one, coaxial cables. Coaxial cable. This cable was invented at plot 1880s. இது எப்போ இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1880s இன்வென்ட் பண்ணாங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த coaxial cable which is used to connect the television. இது வந்து ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். the coaxial cable used to connect dash. ஸோ இந்த coaxial cable அப்படிங்கிறது அதை எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய டெலிவிஷனை கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த coaxial cable. Sets to home antennas. Sets to home antennas. இது எதில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்னுடைய ஹோம் ஆண்டனாஸில் யூஸ் பண்ணுறோம். This cable is used to transfer the information in 10 Mbps. இதில் டேட்டா இது ஒரு 1 மார்க். இந்த coaxial cable என்ன coaxial cable to transfer the data for how many speeds, அது how many process அப்படின்னா 10 Mbps milli bytes per second அப்படின்னு சொல்லலாம். milli bytes per second. Mbps அப்படின்னா என்னது? milli bytes per second. அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அது ஒரு 1 மார்க்கு. ஸோ அப்போ அந்த coaxial cable எவ்வளோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க? 10 Mbps ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The cable is divided into thin net and thick net அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டேபிள் என்ன பண்ணுறாங்க? டிவைட் இன்ட்டு 2ஆக டிவைட் பண்ணுறாங்க. thin net and thick net cables அப்படின்னு சொல்கிறாங்க. அது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 1 மார்க். அது ஒரு 1 மார்க்கு. This cables have a copper wire inside அப்படின்னு சொல்கிறாங்க. This cable have copper wire inside. இந்த coaxial கேபிளுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்றாங்கன்னா copper wire inside and insulation is covered on the top of the copper wire to provide the protection to the cable. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஒரு கேபிள் அந்த மாதிரி ஒரு ஒயிட் பிளாக் கலர் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு சில்வர் கோட்டிங் மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் கலர் மறுபடியும் பிளாஸ்டிக் கவர் ஒன்று வரும், அதுக்கப்புறம் நடுவில் நீடில் ஒன்று வரும். சரிங்களா? ஸோ அதாங்க சொல்கிறாங்க காப்பர் ஒயர் இன்சைட் அண்டு இன்சுலேஷன் இஸ் கவர்டு ஆன் த டாப் ஆஃப் த காப்பர் ஒயர். டாப் ஆஃப் த காப்பர் ஒயரில் கவராக இருக்கும். டு ப்ரொவைட் ப்ரொடக்ஷன் டு த கேபிள். டு ப்ரொவைட் த ப்ரொடக்ஷன் டு த கேபிள். என்னுடைய கேபிளை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக. திஸ் கேபிள்ஸ் ஆர் வெரி டிஃபிகல்ட் டு இன்ஸ்டால் அண்ட் மெயின்டைன். இது பார்த்திங்கன்னா இதை இன்ஸ்டால் பண்ணுறது அண்டு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ். பிகாஸ் தி ஆர் டூ பிக் டு கேரி அண்ட் ரீப்ளேஸ். பிகாஸ் தி ஆர் டூ பிக் டு கேரி ரீப்ளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. The coaxial cable got its name by the word coax. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. coaxial cable நேம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா the got name as coax. Nowadays coaxial cable are also used for dish TV. இது எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த coaxial cable எங்கே யூஸ் பண்ணுறாங்க? You can use in the dish TV. அதுவும் 1 மார்க்கில் நோட் பண்ணிக்கோங்க. Where the set-top box and a television is connected using the coaxial cable. Set-top box and television to connect the coaxial cable. Some of the cable names are media bridge. Some of the cable name என்ன சொல்கிறோம் அப்படின்னா media bridge அப்படின்னு சொல்கிறாங்க. 50 feet coaxial cable, Amazon Basics, CL2 rated coaxial cable etc. See in figure. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் coaxial cable. இதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய coaxial cable connecting television. நம்மளுடைய டெலிவிஷனை கனெக்ட் பண்ணுறதுக்கான coaxial cable சொல்லியிருக்காங்க.
சரிங்களா. ஸோ இந்த கிளாஸ் ஒரு இதில் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம இதனுடைய கண்டினியூட்டி நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்தர் உங்களுக்கு ஏதாவது கம்ப்ளீட்டேஷன் பண்ணதுக்கப்புறம் ப்ரீவியஸ் கிளாஸ் கண்டென்ட் வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.